வணங்கிவிட்டு நவநீத கிருஷ்ணனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களிடம் ஒரு திருக்குறளை சொல்லி அதற்கு சமமாக ஒரு கதையை உங்களிடம் பகிர்ந்திருக்க வந்திருக்கிறேன். வாங்கள் குறளுக்கு போகலாம். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலை பெரிது. இதுக்கு பொருள் என்னன்னா, எதிர்பார்க்காம செய்யற உதவி அது கடலை விட பெரிது. சரி வாங்க கடைக்குள்ள போகலாம். சொர்க்கத்துல அவ்வை பாட்டியும் திருவள்ளுவர் தாத்தாவும் ஒன்றாக சந்தித்தாங்க. அப்போ அவ்வை பாட்டிக்கு ஒரு ஆசை, நம்ம திருவள்ளுவர் தாத்தா அறிவை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு அவ்வை பாட்டிக்கு ஒரு ஆசையா இருந்தது. அப்போ அவ்வை பாட்டி, இந்த உலகத்தையே பெரியது எது, இந்த உலகத்தையே கொடியது எது அப்படின்னு அவ்வை பாட்டி கேட்டாங்க. அதுக்கு திருவள்ளுவர் தாத்தா சிரிச்சுக்கிட்டே, உன் கேள்விக்கு என் குரல் வழியாக நான் உன் கேள்விக்கு விடை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, பயன்தூக்க செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது. நான் என்ன சொன்னேனோ, இந்த கடல் நம்ம எதிர்பார்க்காம செய்யற உதவி அது 7 கடலை விட பெரிது. அது உதவி வராம வருகின்ற வறுமைன்னா கொடியது அப்படின்னு திருவள்ளுவர் தாத்தா சொன்னாங்க. அதை பார்த்து அவ்வை பாட்டி வியந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னாங்க. அப்போ அவ்வை பாட்டி, சரி வள்ளுவரே, இப்போ நம்ம புலமையை பற்றி பேசினது போதும், முதல்ல இந்த பிள்ளைகள்லாம் நம்மளை படிக்கிறாங்களா அப்படின்னு அவ்வை பாட்டி கேட்டாங்க. அப்போ திருவள்ளுவர் தாத்தா அதிர்ச்சியில, அப்போ நான் எல்லாம் 6330 குறள்களும் இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னு திருவள்ளுவர் தாத்தா கேட்கும்போது, அப்போ அவ்வை பாட்டி சொல்றாங்க, அட போங்க வள்ளுவரே, உங்களுக்கும் உங்க திருக்குறள் முக்கியம், எனக்கு ஏன் ஆத்திச்சூடி முக்கியம். அறம் செய்ய அறம்னா என்ன பாட்டி, அது இணையத்தில் கிடைக்குமா அப்படின்னு பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க. தமிழ் படிக்கவே கூச்சப்படுறாங்க. அப்போ நம்ம என்னன்னா பண்றது, எனக்கு மிகவும் கவலையா இருக்கு அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னாங்க. அது கேட்ட திருவள்ளுவர் தாத்தா, கவலைப்படாத அவ்வை பாட்டியே, அதனால நான் சிங்கப்பூர்ல நிறைய தமிழ் மன்ற கூட்டங்கள் இருக்கு. அதனால நான் இப்ப நம்ம தமிழ் மொழி தலை நிமிர்ந்து நிற்கிறது. நம்ம தமிழ் மொழிக்கு எப்போதும் அழிவே வராது அப்படின்னு திருவள்ளுவர் தாத்தா சொன்னாங்க. இந்த கதையை நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, திருவள்ளுவர் தாத்தா சொன்ன அறிவற்றும் காக்கும் கருவி சிறுவாக்கும் உள்ளளிக்கால் ஆகாரன்னு சொன்ன திருக்குறளும், அவ்வை பாட்டி சொன்ன அரிது மானிரண்டாய் பிறத்தல் அரிது சொன்ன வரிகளும் ஒன்றுதான். ஆனால் எழுதியவர்கள் தான் வேறு புலவர். இந்த கதையை இந்த கதை உண்மையான கதை இல்லை, ஆனால் நானாக செஞ்ச ஒரு கற்பனை கதை. இந்த கதையை நான் ஏன் உருவாக்கினேன்னா, நான் எப்போதும் நூலகத்தில் போய் தமிழ் சங்க புலவர் புத்தகங்கள் படிப்பது ஒரு வழக்கம். அதில் நிறைய கற்பனை கதையெல்லாம் இருக்கும். அதில் எனக்கு ஒரு யோசனை தோணுது, ஏன் நான் ஒரு கற்பனை கதையை செய்யக்கூடாதுன்ட்டு. அந்த கற்பனை கதையை செஞ்சு இங்கே சொல்லுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.